ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக கர்த்தர் இந்த பூமிக்கு உங்களையும் என்ன அனுப்பல. ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறார். அண்ணாளுக்கு சாமுவேல் அசைன்மெண்ட்டா இருந்துச்சு. அதே போல உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உன்னுடைய அசைன்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு அழுது ஜெபிச்சிருக்கீங்க. இந்த வசனம் இருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அப்படின்னா உங்களுடைய பொருளாதார தேவை, சுகம், ஆசீர்வாதம் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது தேவன் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பிரயாசப்பட்டுட்டீங்கன்னா, அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீ கண்ணீர் வடி ஜெபிச்சிட்டீங்கன்னா, மீதி விஷயத்துக்காகலாம் நான் ஜெபிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு மனுஷனுடைய லைஃப்ல ஒரு ஜாப் வேணும்னு என்ன பண்றாங்கன்னா பிரயாசப்படுறாங்க. ஜாப் எதுக்காக உங்களுக்கு அப்படின்னா, அவங்க லைஃப்ல ஜாப் மூலியமா ஃபுட்டு, ஷெல்டரு, உடுத்த உடை இதெல்லாமே இந்த ஜாப் மூலியமா கிடைக்கிற பொருளாதாரத்திலிருந்து என்ன பண்றாங்க பெற்றுக்கொள்றாங்க. அப்ப இவங்க ஜாபையும் வாங்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு, நான் எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, ஆனா சாப்பாடுக்கு நீங்க ஏதாவது ஒரு வழியை செய்யுங்களேன், தங்கறதுக்கு எனக்கு இடம் இல்லை, அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு தான் வேலை கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு சொல்ல வராங்கன்னா, வேலை கிடைச்சிச்சுன்னா அந்த வேலை மூலியமா உனக்கு என்ன கிடைச்சிரும்? 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருது, நீ போட வேண்டிய உடை கிடைச்சிருது, நீ தங்கறதுக்கு வேண்டிய இருப்பிடம் கிடைச்சிருது. இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்பட்டுருச்சு. எது மூலியமா? ஜாப் மூலியமா. அதே போலதான் உன் லைஃப்ல நீ பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீனா, மற்றவைகள் எல்லாம் அது கூடயே கொடுக்கப்பட்டுரும். அப்ப என்னுடைய பர்பஸ், இந்த வாழ்க்கையில நான் இந்த பிறந்திருக்கிற பர்பஸ், இந்த வருஷத்துல என்னுடைய பர்பஸ், இந்த மாசத்துல என்னுடைய பர்பஸ் என்னவாக இருக்குன்னு சொல்லி நீங்க அழுது ஜெபிச்சிட்டீங்கன்னா, வேற எதற்காகவும் அழுக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிப்பட்டதான அழுகையை தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா கண்ணோக்கி பார்க்கிறார்.